ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து லோ சுகர் பற்றி அதனுடைய ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுன்றதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா நவடேஸ் நிறைய பேர் டயபெட்டிஸ் வந்துட்டாங்க. அது வந்து எல்லா பார்டர் லைன்லேயும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ட்ரக்கும் அண்ட் டயட்டு எக்ஸசைஸ் இதெல்லாம் செய்யும்போது ஓரளவு கண்ட்ரோலில் வரும். சில சமயம் வந்து சுகர் லெவல் ரொம்ப டவுன் ஆகிடும். ரைட்டா? ஆக்சுவலி ஹை சுகர் விட டவுன் ஆகிறது ரொம்ப டேஞ்சரஸ், உயிருக்கும் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். ரைட்டா? அதனால தான் நான் ஆல்வேஸ் என்னோட பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருவேன். என்ன ரெமெடின்னு சொல்லிடுவேன். லோ சுகர் ஆச்சுன்னா என்ன சிம்டம்ஸ்னா, கையெல்லாம் அப்படியே நடுங்கும். எதுலேயும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரே தடன்னு இருக்கும், கொஞ்சம் மயக்கமாக இருக்காம இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்வெட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது இமிடியேட்டாக அவங்க வந்து நடக்கக்கூடாது, நிற்கக்கூடாது, எங்கேயானு உட்காந்துக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா அது ரொம்ப ஒரு லிமிட் மேலே ரொம்ப லோ ஆகும்போது மினிமம் 100 to 120 இருக்கணும். லோவர் தென் 100 போச்சுனாக்கா அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் வரலாம். அப்போ என்ன பண்ணணும்னாக்கா, அவங்க டயபெட்டிக்காக இருக்கட்டும், நான் டயபெட்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்ததுன்னா இமிடியேட்டாக குளுக்கோஸோ சுகரோ ஏதான ஸ்வீட்டு இல்லை சாக்லேட் ஏதான ஒன்று டக்குன்னு வாயில் போட்டுட்டு கொஞ்சம் சப்பி சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க. ரைட்டா? அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் படுத்துருங்க. அப்போ இம்மிடியேட்டாக எவ்வளோ லோ ஆனாலும் இமிடியேட்டாக அது நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது அடிக்கடி இந்த மாதிரி வந்ததுன்னாக்கா டெஃபினட்டாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்றதை தரவு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா?